விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 28ஆம் தேதி 2025 வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உச்சமாக இருந்து சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட, வாரம் தொடங்கினதுலேருந்து சந்திரன் ராசி 2, 3ஆம் இடத்தோட டிராவல் ஆகிறாரு. அப்போ ஓரளவுக்கு சந்திரன் அப்படியே மெதுவாக ஒளியை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு. இரண்டாவது நிலையாக சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 8ஆம் இடத்தோட, அதாவது உங்களுடைய அட்டமாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறது. 8ஆம் இடத்தினுடைய பலனை செய்யக்கூடிய அமைப்புகள் தாங்க அப்படியே இருக்கும். என்ன கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் மாதிரியான விஷயங்களை மெதுவாக செய்ய ஆரம்பிப்பாரு. ரத்த காயம் படுது, இங்க அடிபடுது, அங்க போய் டெய்லி ஒரு காயம் வந்துருதுங்கன்ற மாதிரியான விஷயத்த பண்ணி வைப்பாரு. மாணவர்களுக்கு, அதாவது சிறு குழந்தைகளாக இருந்தீங்கன்னா காயம் மாதிரி அமைப்புகளும், பெரியவர்களாக இருந்தீங்கன்னா வேலை இடங்கள்ல விபத்து மாதிரியான அமைப்புகளை பண்ணக்கூடிய ஏதோ ஒரு வகையில 8ஆம் இடத்தோட வேலையை செஞ்சிருவாருங்க. அப்ப இதுக்கு இந்த பூஜை பண்ணிட்டா அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. கிரகங்கள் என்ன செய்யும்ன்றத சொல்றதுதான் ஒரு ஜோதிடரோட வேலை. அப்போ ஒரு நைட்ல ஒரு கார் எடுத்துட்டு டிராவல் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றீங்கன்னா மிகுந்த கவனம் தேவை. 8ஆம் அதிபதி செவ்வாய் ரத்தம் வர வைக்கிற வேலையை தான் பண்ணுவார். அப்போ வண்டி வாகன அமைப்புகள்ல கவனமாக இருங்க, உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதும், கூடுதலா உங்களுடைய ஆரோக்கியத்தை சற்று பார்த்துக்கிறது, உங்களுடைய கணவன் மனைவியுடைய ஆரோக்கிய அமைப்புகளை பார்த்துக்கிறது இந்த இடத்துல ஒரு அளவுக்கு நல்ல தன்மையா இருக்குங்க. சந்திரன் இந்த 2, 3ஆம் இடத்துல போறது பெரிய விசேஷமான சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதும், உச்சனுடைய வீட்டுல குரு வந்து 10ஆம் இடத்தை 2, 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கிறதும் வருமானத்தை ஒரு அளவுல ஃப்ளோல கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. பயப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இந்த கணவன் மனைவி ஆரோக்கியத்துல, உறவுகள்ல, காதலன் காதலி அமைப்புகள்ல ஒரு மாதிரியான நெருடல் அமைப்புகளை 7ஆம் இடத்து சனி கொடுப்பாரு. இது மட்டும் ஒரு மைனஸ். மற்றபடி எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் இறுதி வாரத்துல நிச்சயமாக இருக்கும்.